ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்லெஸ் ஹோம்மேட் சாக்லேட் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேக் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டான ப்ரீமிக்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். கடையில் ப்ரீமிக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியதான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம கடையில் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை நான் டச் பண்ணும்போதே இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான ஸ்பாஞ்ச் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். மெயினாக இதில் முட்டையை சேர்க்காம நம்ம ஸ்பாஞ்ச் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான கேக் ஆர்டர்ஸ் வரும்போது ப்ரீமிக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேக் ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம எப்படி கேக் ஸ்பாஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கிறேன். 120 கிராம்ஸ் மைதா. மைதா நல்லா ஃப்ரெஷ்ஷான மைதாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொடிச்ச சர்க்கரை 75 கிராம் அளவுக்கு வரும். மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் 14 கிராம்ஸ் வரும். கண்டிப்பாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 12 கிராம்ஸ் அளவுக்கு கோகோ பவுடர். நான் இன்றைக்கி டார்க் கோகோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா லைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 கிராம்ஸ் வரும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ 1 கப் நம்ம ஃப்ளவர் எடுக்கும்போது 1 டீஸ்பூன், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எடுக்கணும். அதில் 1/2 வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் தான் நம்ம கேக் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட செல்ஃப் லைஃபும் நம்ம அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு சர்க்கரை மாதிரி இருக்கும், பட் ரொம்பவே புளிப்பாக இருக்கும். நம்ம லெமன் சாப்பிட்டா எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீமிக்ஸ்க்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஎம்எஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுவுமே 1/4 டீஸ்பூன் தான். ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப் ஃப்ளாருக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணோம். அதில் 1/2 வந்து பேக்கிங் சோடா. இப்போ அதுலேயுமே 1/2 பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆர் ஜிஎம்எஸ் பவுடர். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பவுடரை நம்ம மிக்ஸர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் மிக்ஸியில் ஒரு தடவை நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்தா தான் அது நல்லா கரெக்டாக ஈவனாக பிளெண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ மிக்ஸர் ஜார் வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 to 40 செகண்ட் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். சலிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2, 3 தடவை நல்லா சலிச்சு வச்சுருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நல்ல ஏர் இன்கார்பரேட் ஆகி நம்ம கேக் பண்ணும்போது நம்ம கேக் நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கட்டிகள் இல்லாத பவுடராகவும் கிடைக்கும். 3ஆவது பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனிலா ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் ரெசிபியை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி எத்தனை கிராம்ஸ் நமக்கு பவுடர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நமக்கு 235 கிராம்ஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும். ஸோ கண்டெய்னர் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸுமே கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். அப்படின்னா தான் இது செல்ஃப் லைஃப் அதிக நாள் வரும். இதை 5 to 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 1 or 2 months வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 1 or 2 monthsக்கு அப்புறம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்கல. ஒன்லி சிட்ரிக் ஆசிட் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, நமக்கு மார்க்கெட் ப்ரீமிக்ஸோட நமக்கு இது வீட்லேயே பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இதே ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம எப்படி கேக் ஸ்பாஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கப் மெஷர்மெண்ட் வச்சு நான் இதை உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற கப்போட அளவு பார்த்திங்கன்னா 240 ml. ஸோ இதில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 2 கப்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்துருச்சு. 2 கப்ஸ் அளவுன்னு பார்த்திங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எக்ஸ்பைரி டேட் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மைதா பார்த்திங்கன்னா நல்லா பேக்கெட் மைதாவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். லூஸில் உள்ளதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே எக்ஸ்பைரி செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நான் கொடுத்த அதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் கிராம்ஸ்லேயும் கப்ஸ்லேயும் ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். சரி வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பவுலுக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்க்கும்போது அதோட செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் நான் தண்ணி ஆட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு முழுசா 1 கப் தேவைப்படாது. நான் 3/4 கப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பேட்சஸாக தண்ணியை நம்ம ஆட் பண்ணி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரே டைரக்ஷன் நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இது கூட நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக ஆயில் இதுக்கு தேவைப்படாது. 1½ டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் போதும். ஆயில் வந்து நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயோ இல்லை கடுகெண்ணெய் அதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஃபைனலில் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நான் 4 இன்ச் டின் வந்து க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதில் அந்த பேட்டர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா 2-3 தடவை டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூத் பிக்கை வச்சு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணும்போது நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதை நான் ஓடிஜியில் 180 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் நான் 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணியிருந்தேன். இப்போ பேக் ஆனதுக்கப்புறம் கூலிங் ரேங்குக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். இப்போ நான் அதை நல்லா டீமோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சைட்ஸ்லாம் நல்லா லூசன் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா டீமோல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கேக் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம க்ளீனிங்காக ஸ்பான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் திரும்ப அதோட ஷேப்புக்கு அது வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நான் என்ன தான் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலும் அதை திரும்ப அதோட ஸ்பேஸ்க்கு திரும்ப வந்துடுது பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம ஸ்பாஞ்ச் கிடச்சிருக்குங்கிறதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்போ டாப்பை கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள லேயர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம லேயரை டச் பண்ணும்போதே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. நல்ல பஞ்சு மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 370 கிராம்ஸ் அளவுக்கு எனக்கு ஸ்பாஞ்ச் கிடச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி, அதை நம்ம ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க இது நம்ம பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு காஸ்டிங் ஆச்சு, நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட 1 kg ப்ரைஸும் நான் கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறோமோ அதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சைடில் அதை காஸ்ட்டும் நான் கொடுத்துருக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைதா பார்த்திங்கன்னா நம்ம 120 கிராம்ஸ் தான் எடுத்துருக்குறோம். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் தான் வருது. ஸோ பவுடர் சுகர் வந்து 75 கிராம்ஸ். ஸோ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா வெறும் 4 ருபீஸ் தான் வருது. கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 12 கிராம்ஸ் தான் வருது. ஸோ அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 7 ருபீஸ் வருது. ஸோ மில்க் பவுடர் வந்து ஒரு பேக்கெட் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அது வந்து 10 ருபீஸ். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸு நம்ம 30 ருபீஸ் தான் கிடைக்கும். ஸோ 1 ருபீ வேல்யூ வரும். ஸோ அது போக நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சிட்ரிக் ஆசிட் எல்லாமே சேர்த்து 3 ருபீஸ் நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லி 30 ருபீஸ் தான் நம்ம காஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ 1 kg அளவுக்கு கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 600 to 700 கிராம் ஸ்பாஞ்ச் இருந்தாலே போதும். ஸோ 60 ருபீஸில் நீங்கள் அழகான 1 kg கேக் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.